கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் பொழுது அனுதினமும் அவருடைய வேதத்தை வசனத்தை வாசித்து அதை கை கொண்டு அதன்படி நடந்து அவரில் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையும் நம்பி இருக்கிறவரும், நோய்க்கு தப்புவிக்கிறவரும், சிறகுகளால் மூடுகிறவரும், ஆபத்துக்கும் நாசமோசத்திற்கும் சங்காரத்திற்கும் உங்களை தப்புவித்து உங்களை பயப்படாமல் பாதுகாத்து, பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எதுவும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பொல்லாப்பு நேரிடாமல், வாதை கூடாரத்தை அணுகாமல், வழிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படி உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதம் கல்லில் இடராதபடி அவர்களை அவருடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வள்ளி சிற்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீங்கள் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு அருளி ஆபத்தில் உங்களோடு கூட இருந்து தப்புவித்து கனப்படுத்தி நீடிய நாட்களால் உங்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். தினமும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானித்து உன்னதமானவரின் மறைவில் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.